ஜோதிட பேரவை இணைய வழி வகுப்பில் தங்கள் அனைவரையும் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மீனலக்கணத்தில் சென்ற வாரம் மீனலக்கணத்தில் பார்த்தோம். அதன் கிரக காரகத்துவம், ராசியின் காரகத்துவம் பற்றி நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது மீதி உள்ள கிரகங்கள் மீனலக்கணத்திற்கு தொடர்பு பெறக்கூடிய நிலைகளை வைத்து பலன் காண போகிறோம். முதலில் இறைப்பரம்பொருளை வணங்கி, எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களையும் வணங்கி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த நிறுவனர் ஐயா அவர்களையும் வணங்கி, எனது இந்த ஜோதிட ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் வித்யாபதிகள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். சென்ற வாரம் நம்ம மீனலக்கணத்திற்கு காண பலன்கள்ல கிரக காரத்துவம், ராசிகளின் காரத்துவம் பார்த்தோம். இப்பொழுது மீன லக்னத்தில் சூரியன் முதலான 9 கோள்கள் அமர்வதால் ஏற்படக்கூடிய பலன்களும், லக்ன புள்ளி மீன ராசியில 3 நட்சத்திர பாதத்துல இருக்கும். அந்த 3 நட்சத்திர பாதத்துல இருக்கும்போது ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சூரியன் முதலான 9 கோள்கள் பெறக்கூடிய சாதக பாதகங்களை பார்க்க இருக்கிறோம். சரி, இப்பொழுது மீன லக்னத்திலே பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 ஆகிய 4 பாதங்களும், ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய 4 பாதங்களும் இடம்பெறுகிறது. லக்னம் புள்ளி பூரட்டாதி 4இல் அமைய பெற்றவர்களுக்கு சுபரோட வீடாகவும் இருக்கும். அதே சமயம் நவாம்சத்துல கடகத்தின் வீடாகவும் இருக்கும். இயற்கையிலேயே குரு சுபக்கிரகம், அவருடைய சாரத்தை இங்க நாம் பெறுறது மிகவும் சிறப்பு. ஜாதகர் மிகுந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் உடையவர், சம்பிரதாயங்களில் பற்று உள்ளவர், பழமைக்கு தகுந்தாற் போல புதுமையிலும் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்பு காட்டக்கூடியவர். என குருவான நட்சத்திரம் இருப்பதனாலே ஜாதகர் தன்னுடைய சாஸ்திரங்களுக்கும் பழமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவராகவும், அதை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று முனைப்பு காட்டக்கூடிய நபராகவும் இருப்பார். ராசியிலேயே மீன லக்னத்தில் இடம்பெறுகிறது. நவாம்சத்திலும் கடகத்தில் அமர்வு பெறுகிறது. அங்கே சந்திரன் சுபச்சந்திரன், வளர்பெறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் அந்த வீட்டோட பலன். பூரட்டாதி 4இல் பிறந்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கிய மனமுடன் இருக்கக்கூடியவர்கள், மன உறுதி மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். மூக்கு சற்று எடுப்பாகவும் இருக்கும். கல்வி நன்றாக கற்ற அறிந்தவர்கள், வாதம் புரிவதில் வல்லவராகவும், பிறர் சொல்வதை கேட்க மாட்டார்கள், விதண்டாவாதம் புரிபவர்களாகவும், வசதி பெற்றிருப்பார்கள். ஆனால் செலவு செய்ய அஞ்சுபவர்களாக இருப்பார்கள். வசதி பெற்று இருப்பினும் செலவு செய்வதற்கு அஞ்சுபவர்களாகவும் இருப்பார்கள். பெண்கள் மீது அதிக ஆசை கொண்டவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் மனைவிக்கு அடங்கி நடப்பவராகவும், பெண்ணாகில் அவர் கணவன் ஆரோக்கியம் குன்றியவனாகவும் இருப்பான். மேலும் இந்த புரட்டாதி 4இல் லக்னப்புள்ளி அமைந்தவர்கள் அழகும் கவர்ச்சியும் உடையவர்கள். அறிவு ஆற்றலிலும் குறை இருக்காது. எதையும் யோசித்து தர்ம சிந்தனை அனுபவர். எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் தம் முயற்சியில் சிறிதும் தளர்வு காட்ட மாட்டார்கள். பிறரது பாராட்டை பெறுபவர்களாகவும் இருப்பார்கள். செயல்திறன் உடையவர்கள்.
உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த புரட்டாதி அப்படிங்கிறது 1க்கும் 10க்குடையவர் அவரே, லக்னாதிபதியாவே அவருடைய நட்சத்திரத்திலே சுயச்சாரம் இருக்கும்போது அந்த லக்னம் புள்ளி அமைகிறது சிறப்பு. இப்பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சது அப்படின்னா, உத்திரட்டாதி சனி நட்சத்திரம். இந்த சனி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய காரத்துவமும் அவளை அந்த லக்னத்துக்கு அவர் வாங்கக்கூடிய விரையாதிபதி லாபாதிபதி மற்றும் விரையாதிபதி ஆதிபத்தியம் உடையவர். ஸோ இதனுடைய காரத்துவம் அங்கே வந்து காரத்துவம் ஆதிபத்தி வழியாகவும் அங்கே வரும். இந்த லக்னத்துக்கு அசுபரோட, அதாவது குரு அணி சுக்கிரன் அணி ரெண்டா பிரிக்கும் போது சுக்கிரன் அணி லக்னங்கள்ல சனி நட்சத்திரம் வரும். அது பெரிய அளவுக்கு ஒரு யோகா இதாக இருக்காது. ஆனால் இருப்பினும் அந்த இடத்துல சுபத்தன்மை இருக்கிறது. சனிக்கும் குருவுக்கும் பெருங்களவுக்கு அந்த இது பகையெல்லாம் கிடையாது. சமமுக்கும் அளவுல இருப்பார். நட்பு ஓரளவுக்கு நட்பு ரீதியாகவே இருப்பார். அங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே லக்ன புள்ளி பெற்றவர்கள் அகன்ற மார்பு உடையவர்களாக இருப்பாங்க. காதுகள் சற்று விரிந்திருக்கும். பெற்றோரிடம் அதிகம் பாசமும் பக்தியும் உடையவர்களாகவும் சகல சாஸ்திரங்களையும் அறிந்த நபராக இருப்பார். ஏன்னா இங்க மீனத்துல புள்ளி உழுகுது. தயால குணம் நிரம்ப பெற்றவர், நயமான பேச்சு, சாந்த குணம் உடையவர். பேச்சு இவ்வளவுதான் இருந்தாலும் அதை புறங்கூறி திரிபவராகவும் இருப்பார். எதற்கும் விதண்டாவாதம் புரிபவராகவும் இருப்பார். இவர்களுக்கு விரோதிகள் அதிகம் இருக்க மாட்டார்கள். அனைவரிடம் அன்பாக பேசி பழகுவார்கள். வழியே சென்று இவர் பிறருக்கு நன்மை செய்ய விருப்பம் உடையவர். இந்த உத்திரட்டாதி 1ல இருக்கும்போது அது சிம்மத்துல வந்து நவாம்சத்துல வரும், சிறப்பா இருக்கும். அங்கே அதிநட்பு வரும். லக்ன புள்ளி அங்கேயும் வருவது சிறப்பா இருக்கும். உடலில் சோம்பல் இருக்கும். ரோமம் அடர்த்தி மிகுந்தவர், கல்வி கற்றவர், பேச்சாற்றல் மிக்கவர், மன சஞ்சலம் உடையவர். இவருக்கு தாய்க்கு தோஷம் இந்த மாதிரியான இது இருக்கும். உத்திரட்டாதி 2லே அழகிய தோற்றம் உடையவர், நிலையான புத்தி, சாதுவானவர், ரோசக்காரர், எதிலும் அதிர்ஷ்டம் இல்லாதவராகவும் பல நண்பர்களின் சேர்க்கை உடையவராகவும் இருப்பார். உத்திரட்டாதி 2 அப்படிங்கிறது நவாம்சத்துல கன்னி ராசியில வரும். அங்கேயே சுபவர்க்கம் ஏறும். அதுவும் சிறப்பு. புதன் நல்ல நிலையில இருந்தாரு அப்படின்னா அவரோட இணையாம சுபரோட தொடர்புல சுபர் பார்வையில அந்த மாதிரி தனித்து இருக்கும் போதும் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி 3 கோபக்காரர், பிறர் மீது குற்றம் சுமத்தக்கூடியவராக இருப்பார். தெய்வ பக்தி உடையவர். உத்திரட்டாதி 3 நவாம்சத்துல துலாத்துல விடும். துலாமும் இன்னொருடைய சுபர் வீடு. இந்த இடத்துல கவனத்துல கொண்டுங்க. அடுத்து உத்திரட்டாதி 4. உத்திரட்டாதி 4 பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், மனசஞ்சலம் உடையவர், கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற்றவராகவும் விவசாய துறையில் சாதிக்கக்கூடியவராகவும் அதன் மூலம் நன்மை பெறுபவராகவும், அதே போல் எவ்வளவுதான் இவர் நன்மை செய்தாலும் பாராட்டு கிடைப்பது அரிதாக இருக்கும். உத்திரட்டாதி 4ங்கிறது நவாம்ச லக்னத்துல விருச்சிக ராசியில வரும். அதுவும் செவ்வாயோட இதா வரும், சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவான உலகம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். புதனோட நட்சத்திரம். புதன் அறிவன், சாமர்த்தியன், நுணுக்கத்திறன், இந்த மாதிரியான அந்த இது இயற்கையாலேயும் இந்த லக்னத்துக்கு அமைய பெற்றவங்க. அதுலேயே ரேவதி நட்சத்திரத்திலே வந்து வர்றது 4ம் 7க்குரிய சம்பந்தம் வருது. அங்க அழகு, அறிவு, ஆற்றல் மிக்கவர்கள், கவர்ச்சியான கண்கள் உடையவர்கள், தாராளமான மனப்போக்கு உள்ளவர், பேச்சாற்றல் மிக்கவர், பேராசை இல்லாதவர், கடவுள் பக்தி உள்ளவராகவும் பழி பாவத்திற்கு அஞ்சி நடப்பவராகவும் வாழ்க்கையில்
ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் இவருக்கு. பால் உணர்வு மிக்கவர். பொதுவா ரேவதி நட்சத்திரமே. இதுல ரேவதி 1ல வந்து லக்ன புள்ளி அமையுது அப்படின்னாலும், அவர் கல்வி கற்று அறிவு கூர்மை நிரம்ப பெற்றவர். அதே போல தாராளமாக பழகக்கூடிய நபராகவும் இருப்பார். மற்றவர்களிடம் சண்டை புரியவும் தயங்க மாட்டார்கள். மனைவியின் பேச்சு படி நடக்கக்கூடியவர். வாழ்வு சுகம் துக்கம் கலந்து இருக்கும். அது தாயாரின் ஆரோக்கியத்திற்கு இது நல்லதும் அல்ல. 4 7 கூடியவர். அங்கே தாயும் கலத்திரமும் இது சம்மந்தம் வருது அங்க. 4ங்கிறது நமக்கு மீன லக்னத்துக்கு 4 அப்படிங்கிறப்ப வண்டி, வாகனம், கல்வி இந்த நிலை இருக்கும். அந்த கல்வி கிளியில புதனோட சம்பந்தம் பெறுவது சிறப்பு. ரேவதி 2ல வரும் பொழுது, ரேவதி 1ங்கிறப்ப நவாம்சத்துல தனுசுலையும் வரும். ரேவதி 4 அப்படிங்கிற வர்க்கோத்தமும் பெறும். வர்க்கோத்தமும் பெறுவது இன்னும் சிறப்பு. 2 3 அப்படிங்கிறது சனியோட வீட்டில் வரும். அது கொஞ்சம் மத்தியமம். ரேவதி 1ல இருக்கும்போது சொல்லியிருக்கோம். இப்ப ரேவதி 2ல பாருங்க. மெலிந்த தேகம் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாகவும் கள்ளங்கபம் உடையவர்களாகவும் கோபக்காரராகவும் இருப்பார்கள். இவரால் தந்தைக்கு தோஷம் ஏற்படும். அதே மாதிரி ரேவதி 3ல ரேவதி 1 4 இருக்கும்போது சிறப்பு. ரேவதி 2 3 ஒரு மத்தியமம். ரேவதி 3ல இருக்கும்போது மந்த புத்தி உடையவராகவும் பொய் பேசுறதுக்கு அஞ்ச மாட்டார். எதற்கும் துணிந்தவர். வாழ்க்கை உயர்வு பெறுவது கடினம். ரேவதி 4 அப்படிங்கிறப்ப ஆணெனில் தந்தைக்கும் பெண்ணெனில் தாய்க்கும் தோஷம். உடன்பிறப்புகளுக்கும் ஆகாது. நீதி நேர்மை உடையவராகவும் விரோதிகளை வெல்லும் ஆற்றல் இவரிடம் அதிகம் காணப்படும். பொதுவான இந்த புள்ளியில லக்னம்ங்கிற புள்ளி 9 நட்சத்திர பாதங்களும் விழும்போது என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மீன லக்னத்திற்கு சூரியன் முதலான 9 கிரகங்கள் தொடர்பு பெறும் பொழுதும், சூரியன் முதலான 9 கிரகங்கள் தொடர்பு பெறும் போதும் அவர்கள் எந்த ஆதிபத்தியத்துக்கு உடையவர்கள், அந்த நபர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக வருகிறார்களா, பகைவர்களாக வரார்களா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பலன் எடுக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மீன லக்னத்திற்கு சூரியன் இவருக்கு நண்பராக வருவார். குரு லக்னங்களுக்கு நண்பராக வருவார். குரு அணியிலே வரக்கூடியவர். இருப்பினும் அவருக்கு ஆதிபத்தியம், அவர் காரகத்துவம் நல்ல பலனை கொடுத்தாலும் ஆதிபத்திய ரீதியாக அந்த பலனை கொடுப்பதற்கும் கடமைப்பட்டவர் இங்கே. ஆக அவர் 6 ஆதிபத்தியம் பெறுகிறார். சூரியன் பொதுவாக லக்னத்தில் இருப்பது தலைமை பண்பு, ஒரு தலையாய கிரகம் அங்கே தொடர்பு கூறுகிறது. எவரையும் அடக்கி ஆளும் திறன் இருக்கும். அது இயற்கையிலே ஒரு நெருப்பு கிரகம். அது ஒரு நீர் தத்துவ ராசி. அதுவும் குருவோட வீடு, அவர் சுபதரோட வீடு. சுபத்தன்மையும் பெறுவார். சிறப்பு. பொதுவாக வந்து சூரியன் வந்து என்ன அவரோட தன்மை அப்படின்னா, தன்னை நெருங்கி வருபவர்களை சுட்டெரிக்கும் தன்மை உடையவர். இது பூமிக்கு மூல கிரகம். இந்த சூரியன் வந்து பூமிக்கு மூல கிரகம். சூரியனை பத்தி சொல்லுறேன். சூரியன் வந்து பூமிக்கு மூல கிரகம். பஞ்சபூதத்துல நெருப்பு கிரகம். என்னோட வெப்பநிலை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாதாரணமா டிவி நியூஸ்ல நம்ம பார்த்துருப்போம். சென்னை முக்கியமான அந்த மாநகராட்சியோட டிகிரி செல்சியஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 37 டிகிரி செல்சியஸ், 38 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற லெவல்ல சொல்லுவாங்க. அதுவே நம்மளால தாங்க முடியாது. சூரியனோட இது மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 270 லட்சம் டிகிரி செல்சியஸ் கொண்டதாக இருக்கும் வெப்பநிலை. அதனால ரொம்ப வெப்பமான ஒரு கோள். அதே மாதிரி சூரிய ஒளி வந்து வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பாய்ந்து பூமியை வந்து அடையும். அது கடக்கிறதுக்கு நமக்கு வர்றது ரீச் ஆகிறதுக்கு 8 நிமிடங்கள் ஆகும். 8 நிமிடங்கள் சில வினாடிகள் அவ்வளவுதான் வரும். நான் மேக்சிமம் 8 நிமிடங்கள் எடுத்துக்கிறேன். அதனாலதான் நம்ம ஒளியோட அளவு வந்து நம்ம சயின்ஸ்ல நம்ம 6th இருந்து ஒரு படிச்சிருப்போம். அது வாய்ப்பாடு இருக்கும். ஒளியோட அளவு அப்படிங்கிறப்ப 3 × 10⁸ லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம அளவு பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். சரி பாருங்க. சூரியன் மேச ராசியில அவரோட இது தன்மை
10 டிகிரி வரை பரம உச்சம் அடைவார். துளாராசியில 10 டிகிரி வரை பரம நீசம் பெறுவார். பொதுவாக இந்த சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளாராசியிலிருந்து மேசராசி நோக்கி பயணம் செய்யும் பொழுது துளாராசி நீசத்தன்மையிலிருந்து நீங்கி அப்படியே வருவார். மேசராசி உச்ச நிலைக்கு வருவார். இந்த வழி பயணம் செய்யும் பொழுது அவருக்கு மகிழ்ச்சி தரும் காலமாக இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து என்னன்னா ஆரோகணம் அப்படிங்கிறோம். உத்தராயணம் தட்சணை 2 பிரிவை பிரிக்கும் பொழுது நமக்கு அந்த இது தெரியும். ஸோ மகரம் டு கடகம் வரைக்கும் உத்தராயண காலமாகவும், கடகத்திலிருந்து மார்கழி மாதம் அதாவது தனுசு ராசி வரைக்கும் தட்சிணாயன காலமாகவும் சொல்றோம். அதே மாதிரி இதுல வந்து ஆரோகணம் அவரோகணம் அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்கும்போது துளாராசியிலிருந்து மேசராசி வரைக்கும் போறது ஆரோகணமும், அந்த காலகட்டத்துல சூரியன் சாந்தமாகவும் சாத்வீக குணத்துடன் நல்லது செய்யும் மனப்பான்மையுடன் இருப்பார். நல்லது செய்யும் மனப்பான்மையுடன் இருப்பார். அதே போல மேசராசியிலிருந்து துளாராசி நோக்கி பயணம் செய்யும் காலம் வேதனை தரும் காலமாக இருக்கும். தன்னுடைய உச்ச வலிமை இழந்து கொண்டே வருவார். மீச நிலையை நோக்கி போய் கொண்டிருப்பார். இந்த காலத்தை அவரோகணம் என்று அழைப்பார்கள். இப்பயணம் அவங்களுக்கு சோகம் கோப குணத்துடன் தீயது செய்யும் மனப்பான்மையுடன் இருக்கும். சூரியன் பார்த்தீங்கன்னா காசிய மாமுனிவர் அவருடைய மனைவிக்கு அதிதிக்கு பிறந்தவர். சரிங்களா? இந்த தட்சிணாயன காலத்துல அசுப கிரகங்களுக்கு பலம் அதிகம். தட்சிணாயன காலத்துல அசுப கிரகங்களுக்கு பலம் அதிகமாகவும், உத்தராயண காலத்தில் சுப கிரகங்களுக்கு வலிமை அதிகமாகவும் கூறப்படுகிறது. இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா மனித உடல்ல தலை இருதயத்துக்கு காரகர், வலது கண்ணுக்கு காரகர், உடம்பு பின்பகுதி ஆணுக்கு வலதுபுறமாகவும் பெண்ணுக்கு இடதுபுறமாகவும் ஆட்சி புரியக்கூடியவர், எலும்புக்கு காரகர். சூரியன் ஆதிக்கம் பெறுவார். எலும்புல சூரியன் ஆதிக்கம் பெறுவார். பொதுவாக லக்னத்துல மீன லக்னத்துல சூரியன் வந்து இருக்கும் பொழுது அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது பார்ப்போம். சூரியன் கம்பீர தோற்றம், பார்ப்பதற்கு கம்பீர தோற்றம் உடையவராகவும் உயரமாகவும், லக்னத்தில் அமரும் போது உஷ்ண தேகம் உள்ளவராகவும் சிவந்த நிறத்தோடும் காணப்படுவார். கண் பார்வையில் கோளாறுகள் இருக்கும். எக்காரியத்திலும் துணிச்சல் மிகுந்தவராகவும், ஈவு இரக்கம் இருக்காது இவருக்கு. வம்பு சண்டைக்கு செல்பவராகவும், அதே போல் கடல் கலந்து வியாபாரம் புரிபவராகவும் இருப்பார். நீர் ராசியாக இருப்பதாலும் சூரியன் சில தங்க நகைகளுக்கு அதிபதியாகவும் வருவார். நகைகளுக்கு ஆபரணங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிபதியாகவும் வருவார். நீரிலிருந்து கிடைக்கும் முத்து, பவளம், சங்கு, உப்பு, மீன் போன்ற வியாபாரம் மற்றும் தொழில் ஈடுபாடும் உடையவர். வியாபாரம் செய்யறதாகவோ இல்ல தொழிலில் அந்த மாதிரியான தொழில ஈடுபாடு உடையவராகவும் இருப்பார்கள். நகை வியாபாரியாகவும், மதகுரு மத போதகராகவும், சில சமயங்கள் கோவில் தக்கார் தர்மகத்தா போன்றவற்றில் ஈடுபாடு உடையவராகவும் இருப்பார். இவர் என்னதான் கடுமையா உழைச்சாலும் முழு பலனை ஜாதகர் அடைய முடியாது. இவர் உழைப்பு வந்து அந்த பலன் வந்து மற்றவருக்கு அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக புரட்டாதி நாளில் கடகத்துல அங்க வரும் அவங்க வாமசில், உத்திரட்டாதி 1-4 சுபவர்க்கம் ஏறுவார், அது சிறப்பாக இருக்கும். ரேவதி 1-4 சுபவர்க்கம் ஏறுவார், அதுவும் சிறப்பு. உத்திரட்டாதி 2-3 சரியில்லாம இருக்கும், அது 3 நிசத்தன்மை அடைவார். ரேவதி 2-3 சிறப்பான நிலை அல்ல. பொதுவா இந்த சூரியன் வந்து இங்க இருக்கும் பொழுது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். எதிலுமே தலைமை ஏற்கும் பண்பு, மற்றவருக்கு அடங்காத தன்மை, மற்றவர்களை அடக்கி ஆளும் திறன், தன் பேச்சை மற்றவர் கேட்க வேண்டும் என்ற உணர்வு, இந்த மாதிரியான இது ஏற்படும். அங்க எங்கதான் இருந்தாலும் கூட்டமா இருந்தால் அந்த இடத்துல நாம முன்னிலை வகிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர். மேலும் அவர் ஆறுக்குடையவராகவும் வருவதாலும்
ஆறுக்குடைய சூரியன் லக்னத்தில் அமர்வு பெறுவதால் தீராத கடன், நோய் இது இருந்து கொண்டே இருக்கும். உடலில் ஏதாவது நோய் தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும். தீய நடத்தை உடையவர். இது சூரியன் இதுல இருக்கும்போது என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து சந்திரன். இந்த சந்திரன் மீன ராசியில் இருக்கும்போது என்ன மாதிரி தன்மை பெறுவார் அப்படிங்கிறத பார்ப்போம். மீனத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் பொதுவாக சந்திரன் அப்படின்னா ஒரு குளிர்ச்சியான கிரகம், நீர் கிரகம், சஞ்சார பிரியர். பொதுவாக ராசிநாதன் சந்திரன் எங்க இருக்கோ அவர் தான் நம்ம ராசிநாதன் சொல்லுவோம். ஸோ லக்னமும் அங்கேயே இருக்குது, அங்கேயே ராசியாகவும் வரும். இப்போ லக்னமும் ராசி ஒன்னா ஒரு அமைகிறது சிறப்பு. இவர் எண்ணும்படியே என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற வேட்கை உடையவர். அதை செயல்படுத்தவும் செய்வார். உடல் என்ன சொல்லுகிறதோ மனமும் அதே மாதிரி சொல்லும். ஆன்மா அப்படிங்கிறது அந்த லக்ன பாவத்தை சொல்லுவோம். ஏன்னா சூரியன் ஒளி ஆத்மகாரகன். அந்த உடல்காரகன் மனக்காரகன் இணையும் பொழுது சிறப்பு. லக்னமும் ராசி ஒன்றி போவது மிகவும் சிறப்பு. மிக ஏற்றமான பலன்களும் உண்டு. அப்படிப்பட்ட சந்திரன் மீனத்தில் இருக்க பிறந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா தலை கொஞ்சம் பெருத்து இருக்கும், மூக்கு கொஞ்சம் நீண்டு இருக்கும், அங்கத்தில் எந்தவித குறையும் இருக்காது. லக்னத்தில் சந்திரன் அமைய பெற்றவர்கள் பார்ப்பதற்கு அழகான தோற்றம் உடையவராகவும் அழகு நிரம்ப பெற்றவராகவும் கல்வி கேள்விகளில் ஞானம் உடையவராகவும் சங்கீதம் சகல கலைகளில் தேர்ச்சி உடையவராகவும் இருப்பார். மனோபலம் உடையவர். தாம் நினைக்கும் எதையும் வெளிப்படையாக கூற மாட்டார்கள். எதையும் ரகசியமாகவே செய்வார்கள். இவரிடம் சீக்கிரம் அந்த கோப உணர்வு ஏற்படும். அதேபோல் தைரியம் குறைந்தவராகவும் ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டு. பிறர் பொருளின் மீது ஆசை கொண்டவர்களாகவும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிப்பவராகவும் பெண்களால் ஆதாயம் அடைவர்களாகவும் தாய் மேல் விருப்பம் உடையவராகவும் தாய் வர்க்கத்தினரையே இவருக்கு அனுகூலமான பலன்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை வாசன திரவியங்கள் மீது ஈடுபாடும் உண்டு. லக்ன ரீதியாக இந்த சந்திரன் தொடர்பு வரும் பொழுது உடல் மெலிந்தும் நடுத்தர உயரமானவும் இருப்பாங்க. கவர்ச்சி தோற்றம் உடையவராகவும் இருப்பாங்க. 5ஆம் அதிபதியாக சந்திரன் இந்த லக்னத்துக்கு வருவார். ஸோ 5ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்வு பெறுவது சிறப்பு, ஏற்றம். புத்தி 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்தி ஸ்தானம். அந்த புத்தி ஸ்தானமே லக்னத்தில் தொடர்பு கொள்கிறது. உடல்காரகர் மனோகாரகர், அவரும் அந்த தொடர்பு கொள்ளும்போது இன்னும் சிறப்பு, ஏற்றம். எண்ணம் சொல் செயல் இதெல்லாம் கரெக்டா ஒரே ஸ்ட்ரெயிட் கோடு மாதிரி போற மாதிரியான நிலை இருக்கும். ஆனாலும் சந்திரன் அந்த இடத்துல வளர்பிறையா இருக்காரா தேய்பிரை சந்திரனா அப்படிங்கிறத பார்க்கணும். வளர்பிறை சந்திரனுக்கு ஒரு மாதிரி நிலையும் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அதுக்கு ஒரு நிலையும் சொல்லப்படுது. வளர்பிறை சந்திரனாக இருந்தா சிறப்பு, நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். தேய்பிரை சந்திரனாக எதிர்மறை எண்ணங்கள் மேலோங்கும். தாழ்ந்த வேலை செய்பவர்களாகும். பாவரோடு தொடர்பு ஏற்படின் ஆரோக்கியம் மிக கெட்டு அதனால தோஷம் நேரும். காது கேட்காம சில சமயம் இருக்கும். பொதுவாக 5 கூடையும் லக்னத்தில் இருப்பதால் புத்திரர்களால் மேன்மை, புத்திரர்களால் அபிவிருத்தி, பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கும் பாக்கியம் உடையவராகும். நேர்மை குணம் இருக்கும். நல்ல ஒழுக்க பழக்க வழக்கங்கள் இருக்கும். மகான்களின் ஆசி பெறுதல், மந்திர தந்திர உபதேசம் பெறுதல், சங்கீத ஞானம் சகல கலைகளிலும் தேர்ச்சி ஏற்படும். அதே போல
இந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்திலையும் பூரட்டாதி 4ல இருக்கும்போது அவர் அங்கே நவாம்சரி ஆட்சி பெறுவார். அது நிலை சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி சனி சாரம் பெறுவது சிறப்பா இருக்காது. லக்ன அசுபர் சாரம் வருவார் அவரு. லக்னத்துக்கு 11க்கும் 12 சாரம் வாங்கி அந்த இடத்துல அமர்வு பெறுவதும் சிறப்பல்ல. இருப்பினும் உத்திரட்டாதி 1, 2ல் அவருக்கு நட்பு, அது நட்பு வீடாகவும் வரும். அந்த இடத்துல இருப்பது சிறப்பு. 3, 4 சிறப்பல்ல. நவாம்சத்துல 3 அப்படிங்கிறப்ப சம வலிமை, 4ல நீசத்தன்மை அடையும், சிறப்பல்ல. அதே போல ரேவதி 1, 4ல் வர்க்கோத்தமம் பெறுவார், சிறப்பு, சுபர்கள் வீடு. ரேவதி 1 அப்படிங்கிறப்ப தனுசு ராசியில வரும். அது மூலத்திரிகோண வீடு குருவுக்கு. 2ம் சுபரோட வீடு வருது. அந்த இடத்துல இருப்பது சிறப்பு. சந்திரன் சுபத்தன்மை அடைவார். 2, 3 இருப்பது சிறப்பல்ல. ரேவதி 2, 3 இருப்பது சிறப்பல்ல. ஒருவேளை 2ல இருந்தாலும் அங்கே கடகத்தோடு தொடர்பு புரிகிறார். ஒரு வகையில் அது பாசிட்டிவா எடுத்துக்கலாம். மற்றபடி 3ல இருப்பது சிறப்பல்ல. அடுத்து லக்னத்தில் செவ்வாய். லக்னத்தில் செவ்வாய். செவ்வாய் ஒரு இயற்கை பாவக்கோள். செவ்வாய் இயற்கையிலே ஒரு பாவக்கோள். முரட்டுத்தனம், பிடிவாதம் இதற்கு காரக கிரகம். இவர் 2க்கும் 9 ஆதிபத்தியம் பெற்று லக்னத்தில் அமர்வு பெறுவார். மீனம் இவருக்கு நட்பு வீடாக வரும். மீனம் இவருக்கு நட்பு வீடாக வரும். பொதுவா செவ்வாய் நெருப்பு கிரகம். சூரியனுக்கு அடுத்த ஒரு நெருப்பு கிரகம். இவருடைய இதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். செவ்வாய் பூமி காரகன். பூமிக்கோட சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா பூமியோட உள்வட்ட பாதை, வெளிவட்ட பாதைன்னு அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உள்வட்டத்துல பார்க்குறப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில புதனும் சுக்கிரனும் வர்றாங்க. பூமிக்கு வெளியில பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டச் பண்றது நிலவும் இந்த செவ்வாயும் தான். ஸோ பூமிக்கு அருகில் இருக்கிறனால சந்திரனோடத்துக்கு கொஞ்சம் நெருங்கி இருப்பார். ஸோ இவரால் நமக்கு நிறைய பூமி ஒத்த தன்மையும் இருப்பாங்க. இவர் ஒரு நெருப்பு கிரகம். இவரோட இது பார்த்தோம் அப்படின்னா பொதுவா இந்த செவ்வாய் மகர ராசியிலிருந்து, பொதுவாக செவ்வாய் மகர ராசியில் உச்சத்தன்மை அடைகிறார். கடக ராசி நீசத்தன்மை பெறுவார். பொதுவாக இவர் சூரியன் சந்திரனுக்கு ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பார். அதுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டது, சூரிய சந்திரனுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு சொல்லலாம். மகர ராசியிலிருந்து கடக ராசி நோக்கி செல்லும் செவ்வாய் ஆவேசமும் கோப குணமும் கொண்டதாக அவரோகண நிலையில் இருக்கும். அதே மாதிரி கடக ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்ச நோக்கி செல்லும் போது ஆரோகண நிலையில இருக்கும். அது உச்சத்தை நோக்கி போறதுனால தன் பலத்தை அதிகரிச்சுட்டே போவார். அப்போ அவருடைய தன்மை மேலோங்கும். அது சுபத்தன்மை பெற்றிருந்துச்சுன்னா, சுபரோட பார்வை பெறும் பொழுது அந்த செவ்வாய் நல்ல விதமான தன்மையை கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி செவ்வாய் ஒரு ராசியை கடக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 மாதங்களா இருக்கும். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறது 5 நாட்கள்ல கடந்துருவார். பொதுவாக செவ்வாய் எந்த ஆதிபத்தியம் பெற்று இருந்தாலும் இயற்கையிலே அவர் ஒரு அசுபக்கோள். செவ்வாய் பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனம், பிடிவாதம், இவருக்கு அடங்காத தன்மை, முன்கோபம், மற்றொரு கருத்தை ஏற்காத தன்மை, தன் கருத்தை மற்றொரு ஏற்கணுங்கிற மனப்பான்மை உடையவர்.
அவசர புத்தி உடையவர், மனசஞ்சலம் உடையவர், இந்த மாதிரி தன்மை உடையவர் அந்த மீன ராசியில் இருக்கும் பொழுது அங்கே கட்டுப்படும். அவருடைய கோப குணம் கொஞ்சம் அந்த ராசியின் தன்மைக்கு ஏற்ப அவரது தன்மை குறையும். பாவத்துவமான தன்மை கொஞ்சம் குறைவுபடுவதற்கான சூழல் அங்கு உண்டு. பொதுவாக லக்னத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி தன்மை எதையுமே முன்னிலை வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். மற்றவர் தன்னுடைய வீர சாகசத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்வார். இப்படிப்பட்ட செவ்வாய் 2க்கும் 9 ஆதிபத்தியம் பெற்று லக்னத்துல அமர்றார். ஸோ பொதுவாக செவ்வாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சில நிலைகள்ல தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறப்ப லக்னத்திற்கோ ராசிக்கோ சுக்கிரன் என்ற ராசிக்கோ 2, 4, 7, 8, 12 அப்படிலாம் இருக்கும்போது செவ்வாய் தோஷமாக சொல்லப்படுது. நாம அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு அது பெரிய டாபிக்கு. அது நம்ம இப்போ இதில் பொதுவான பலன் லக்னத்துல மீன லக்னத்துக்கு இருந்து இதை தான் பார்க்குறோம் நம்ம. அது இன்னொரு நம்ம திருமண பொருத்தம் நிர்ணயிக்கும் முறைகளில் ஐயா விலாவரியாவே அது நமக்கு அது சொல்லியிருந்தாரு. அதை நீங்க பார்க்கவும். இந்த டாபிக் மீன லக்னத்துல 9 கோள்கள் இடம்பெறக்கூடியது பலன். அதை பார்க்க போறோம் நம்ம. இந்த டாபிக் உண்டான மட்டும் இப்ப நம்ம அதை பார்ப்போம். சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னா மனித உடல்ல செவ்வாயோட ஆதிக்கம் மிகுந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளில் உள்ள இருக்கும் சத்து பொருள், சுரப்பிகள், முகம், இரத்தத்துக்கு காரகர், இடது செவி, கல்லீரல் போன்ற உறுப்புகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக இருப்பார். மனிதனுக்கு உடல் பலத்தை அளிப்பவர் செவ்வாய். உடல் பலம் அப்படின்னாலே அது செவ்வாய். மனோபலம் அப்படின்னா அது சந்திரன் மாதிரி. உடல் பலத்தை குறிக்கக்கூடியவர் அது நமக்கு செவ்வாய். அந்த செவ்வாய் மனித உடல்ல உறுதியையும் வலிமையையும் குறிக்கக்கூடியவர். இவர் யுத்தக்காரகர், சகோதரக்காரகர். அப்படிப்பட்டவர் லக்னத்தில் அமரும் போது உஷ்ணம் ஏற்படும். தீயினால் செய்யப்படும் தொழில்களும் அமையும். கூரான ஆயுதம், சாகசம் செய்வது, சோரம், மருத்துவம், விதவையுடன் உறவு, மதுபானம், திருடர்கள் பயம், தீ விபத்து, பூமி சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு இதெல்லாம் ஏற்படும். இந்த செவ்வாய் 2 வாக்கு, கல்வி, குடும்பத்துக்குரியவராகவும் 9 தந்தை, பாக்கியம், தர்மம் இதுக்கு அந்த ஆதிபத்தியம் பெற்று இங்க லக்னத்தில் அமர்வு பெறுவது சிறப்பா இருக்கும். 9ஆம் இடத்திற்கு அவர் திரிகோணத்தில் இருப்பார். அதே 2 அவர் 12ல மறைவார். ஆனாலும் இங்கே திரிகோணத்துல சம்பந்தம் பெறுவதனாலே மீனம்ங்கிறது அவருக்கு சிறப்பான ஒரு ராசியாக சொல்லப்படுது. நட்பு ராசி வேற. அந்த இடத்துல இருக்கும்போது சிறப்பு. பொதுவாக மீனத்துல செவ்வாய் இருக்கும்போது எளிதில் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. விரோதிகள் அதிகம் கொண்டிருப்பவர்களாகவும் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். விரோதிகளை வெல்லும் ஆற்றல் உடையவராகவும் இருப்பார்கள். தயால குணம் நிறையவே இருக்கும். பொதுநல தொண்டு புரிவராகவும் இருப்பாங்க. தாதர் உஷ்ண சரீரம் உள்ளவராகவும் உடல் சிறுத்தும் வயிறு பெருத்தும் இருக்கும். பிடிவாதக்காரராகவும் மனதில் ஆழம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதே போல தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடியவர்களும் இருப்பார்கள். எப்போதும் ஆரோக்கியம் குன்றியும் கவலை நிறைந்தும் காணப்படுபவர். காய்ச்சல், தலைவலி அடிக்கடி தொல்லை தரும். பொதுவாக 2 அங்க லக்னத்தில் இருப்பது சிறப்பு. சகோதர வர்க்கத்தினரிடையே இவருக்கு ஆதரவும் அவர்கள் மூலம் லாபமும் அடைவார்கள்.
உடலில் ஏதாவது தழும்பு இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக லக்னத்தில் செவ்வாய் தொடர்பு பெறும் பொழுது எலும்புகள், பற்கள் இதுல சார்ந்த பிரச்சனைகளும் ஜாதகருக்கு வரும். அவர் சுபரோடு சேர்ந்து இருந்தால் இன்னும் சிறப்பு. அசுபரோடு சேர்ந்திருந்தால் கொஞ்சம் பாதிப்பை தரும். 2 கூடியவர் அங்கு இருப்பதனாலே குடும்பத்தில் பகை, காமம், புத்திர விருத்தி, மற்றவர் வேலை இவர் செய்வது, மக்களால் போற்றப்படுதல், பிறர் சொத்துக்களை கிடைக்கப்பெறுதல், பிதிரு வழியில் சொத்துக்களும் கிடைக்கப்பெறுதல், பூமி லாபம் உடையவர், அதிர்ஷ்டம் முன்னேற்றம் உண்டு, சாஸ்திரங்கள் ஈடுபாடு உடையவர், தர்ம சிந்தனை உடையவர், தயால குணம் உடையவராகவும், அதே போல் யாரையும் மதிக்காத தன்மையும் உண்டு. எதிர்ப்புகளுக்கு அஞ்சாத தன்மையும் இவர்களுக்கு ஏற்படும். போஜன சுகம் நிரம்ப பெற்றவர். அங்கிருந்து இந்த செவ்வாய்க்கு 4ஐயும் பார்ப்பாரு, 4ஆம் இடத்தையும் பார்ப்பார், 7ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ அந்த இடத்த பார்த்து இந்த லக்ன சுபராக இருக்கும்போது பட்சத்தில் அந்த இதை கொஞ்சம் நன்மை ஏற்படும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ அது சார்ந்த உறவுகளில் இவருக்கு ஏற்றம் உண்டு. அதே போல சிறு பாதிப்பு கொடுக்கும் வல்லது. பொதுவாக இந்த செவ்வாய் புரட்டாதி 4ல் இருக்கும் பொழுது நீசத்தன்மை அடைவார். அதே போல அங்கே சந்திரன் இருக்கக்கூடிய பலவீனத்தை பொறுத்து அங்கே ஆய்வு செய்யணும். வளர்பிறை சந்திரனா இருக்கும் பொழுது அங்கே சுபத்தன்மை அடைவார். நீசம் பெற்றிருந்தாலும் அங்கே சுபத்தன்மை அடைவார். பொதுவாக அந்த காரகத்துவமான அந்த பலன்கள் கொஞ்சம் குறைவுபடும். கெட்ட அந்த ஆதிபத்தியம் காரகத்துவம், ஆதிபத்தியம் 2-9 நல்ல ஆதிபத்தியம் இருந்தாலும் காரகத்துவம் அவருடைய சிலது பாவத்தன்மை மிகுந்தது, அது கொஞ்சம் குறைவுபடும். அடாவடியாக போக மாட்டார். திமுறா பேசுகிற வைக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோலாகவே இருக்கும் புரட்டாதி 4 இருக்கும்போது. இது உத்திரட்டாதி 1 அங்கே அதே நட்பு பெறும். 2ல் பகை பெறுவார். 3ல் நவாம்சத்தில் சுக்கிரன் வீட்டில் அங்கே இருக்கும் பொழுது அங்கே சமவலை பெற்றால் அங்கே ஒரு சுபரோட வீட்டில் இருப்பதனாலே அங்கே அவருக்கு சுபத்தன்மை இருக்கும், நல்லது. 4லே இருக்கும்போது உத்திரட்டாதி 4 இருக்கும்போது அவர் ஆட்சி நிலை பெறுவார். அங்கேயும் இருப்பது சிறப்பு. ரேவதி 1, 4ல் இருப்பது சிறப்பு. 2ல் அவர் உச்சம் பெறுவார். உச்சம் பெறுவதனால அவருடைய அந்த காரகத்துவம் அதிக மேலோங்கும். அவரோட சுபரோட தொடர்பு, சுபத்தன்மை பெறுவது, சுபரோட இணைவு, பார்வை பெறுவது இன்னும் இருந்துச்சுன்னா சிறப்பான நிலை ஏற்படும். இவருக்கு சமையல், தீயணைப்புத்துறை, காவல்துறை, மருத்துவம் இந்த மாதிரியான துறையில ஈடுபாடு கொண்டதாக இருக்கும் லக்னத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது. சரி, அடுத்தது புதன். புதன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்திற்கு 4ம் 7க்குடையவர். சூரியன் ஆதிக்கத்துக்கு கீழ் இருக்கும் ஒரு ராசியில சூரியனை தன்னோட முதன்மை நண்பராக கருதக்கூடிய ஒரு கிரகம் புதன். அந்த புதன் இந்த குருவிற்கு அதுக்கு ஒரு வரலாறும் இருக்கு. அதாவது சந்திரன் புதல்வன் அப்படின்னு சொல்றோம். அந்த சந்திரன் புதல்வனால குருவோட மனைவி தாரைக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவர் ஒரு புதன். அது ஒரு புராண கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புதன் குருவுக்கு 2 பேத்துக்குமே கொஞ்சம் ஒரு நெருடலை ஏற்படுத்துற மாதிரி அமைப்பு இருக்கும். பொதுவாக இந்த புதன் அறிவுக்காரகன், புத்திக்காரகன். இவர் மீனத்தில் இருக்கும் பொழுது சிறப்பான பலனை தரும். அவருடைய நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. ஆண் பெண் இருபாலர் கூடும் இடங்கள், விளையாட்டு மைதானங்கள், உயர்ந்த இடங்களான குன்றுகள், மலைகள், கல்வி தொடர்பான நிலையங்கள், கல்வி தொடர்பான
போன்ற இடங்கள்ல வாசம் புரிவது. புதன் பொதுவா எந்த கிரகத்தோடு இல்லாம அங்க இருக்கும் பொழுது நீசத்தன்மை அடைவாரு. அதே லக்னத்தில் இருக்கும்போது அங்கே திக்பலமும் அடைவாரு. அது இழந்த வலுவ மீட்டுக் கொணரக்கூடிய மறைமுக அமைப்பு. மறைமுக அமைப்பை விட சட்பலத்துல அது ஒரு அமைப்பு. அங்கே அந்த இடத்துல பலம் இழந்திருக்கு, நம்ம அப்படி எடுக்க முடியாது. லக்னத்துல நீச நிலை அப்படின்னா லக்னத்துல அங்க மீனத்துல திக்பலமும் பெறுவார். அது உயர்ந்த நிலை, நல்ல நிலை. தன் வீட்டை தானே பார்ப்பார். அங்கிருந்து தன் வீட்டை தானே பார்ப்பார். சிறப்பு. பொதுவா புதன் அறிவு காரகன், பேச்சு வன்மைக்கு காரகன், கல்வி காரகன். கல்வியின் அதனால மேன்மை ஏற்படும். தாய் வழி தாய் மாமா குறிக்கக்கூடியவர். அவர் வழி ஆதரவும் உண்டு. வழக்கறிஞராகவும் அச்சகர், குமாஸ்தா, எழுத்து அச்சு இதுல கொஞ்சம் ஈடுபாடும் உடையவராகவும், சிற்பத் தொழில், எழுது பொருள் மற்றும் எழுத்து பணி, புத்தகம் எழுதுதல், வெளியிடுதல், கணக்கர், ஆடிட்டிங் செய்யறது, நாட்டியம், பச்சை பயிர்கள் சம்மந்தப்பட்டது, பச்சை இலைகள், இதற்கு காரகன கர்த்தவாக விளங்கக்கூடிய அந்த புதன் அங்கே இருக்கும் பொழுது இது சம்பந்தமான ஈடுபாடும் உண்டு. மீனத்தில் இருக்கும்போது 4, 7 தொடர்பு ஏற்படுகிறது. நல்ல கல்வி உடையவர்கள். மனைவியால் இங்க 1, 7 தொடர்பும் ஏற்படுகிறது. 4, 1 தொடர்பு ஏற்படுகிறது. கல்வியால் புகழ் பெறக்கூடியவர். தாயாரால் அனுகூலம் உண்டு. தாய் வழி வர்க்கத்தினரிடையே இவருக்கு அனுகூலமான சாதகமான நிலைகளும் ஏற்படும். அவர் மேல் பிரியமும் இருக்கும். பொதுவாக இவங்க தாய் மீது அதிகம் இருந்தாங்க அப்படின்னாலே மனைவி மீது கொஞ்சம் ஈடுபாடு குறைவா இருக்கும். அவங்க லக்னத்துல திக்பலம் இருக்கும்போது ஓரளவுக்கு அங்க லக்னத்தோட 7ஆம் இடத்தோட அதிகமா தொடர்பு போறதுனால அந்த உறவு அங்க பிளஸ்ஸா இருக்கும். அடுத்தது இவர் லக்னத்துல புதன் இருக்கும்போது நடுத்தர உயரம் உள்ளவராகவும் கருப்பு நிறம் உடையவராகவும் இருப்பார். கல்வி அறிவு நிரம்ப பெற்றவர். நல்ல குணம் இருக்கும். மனைவி வழி ஆதாயம் உடையவர். பிறரை ஏளனம் செய்யவும் தயங்க மாட்டார்கள். கலை ஆர்வம் உள்ளவர்கள். கணிதம் மற்றும் ஜோதிடத்தில் புலமை உடையவர்கள். இவரிடம் பணிவு, பொறுமை இருக்கும். தொழில் திறமையானவர்கள். எப்போதும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சுயநலவாதிகளாகவும் தனக்கு ஆதாயம் இல்லாத காரியத்தில் ஈடுபடாதவர்கள். தனக்கு எதுவும் ஆதாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அலசி ஆராயக்கூடிய நபர்கள். எதிலும் லாப மேன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஆராயக்கூடியவர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாறு போல முடிவெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தம் கௌரவத்தை எந்த வகையிலும் விட்டு கொடுக்காது வாழ முயற்சிப்பவர். தனது குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களிடம் அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பொதுவா இந்த புதன் பாத்தீங்கன்னா எதையுமே எளிதில் கிரகித்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பாங்க. பேச்சு தெளிவாகவும் பிறருக்கு புரியும்படியுமாக இருக்கும். எதையாவது ஒரு செயல ஈடுபாடு கொண்டே இருப்பாங்க. இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் மனதில் அச்சம் மிகுந்தவர்கள், தன்னம்பிக்கை கொஞ்சம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. 1க்கு 2ஆக சிந்தித்து கொண்டே இருப்பதனால வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன இருக்கும் ஏது அப்படிங்கிற நிறைய அலசி ஆராய்ஞ்சு சிந்தனை மனப்பான்மை உடையதுனால அதனால சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதன் ஜாதகத்தை வலிமை பெற்றிருந்தால் இருக்கும் பொழுது அதோட சேர்ந்த கிரகம், பார்த்த கிரகம் சுபக்கோள் பார்த்துச்சு அப்படின்னு என்ன சிறப்பா இருக்கும். அசுபரோட சேரும் போது அவரோட பலன் கெடும். மனோவியாதி, மூளைக்கோளாறு, நரம்பு தளர்ச்சி, தோல் சம்பந்தமான நோய், பார்வையில் தெளிவு இருக்காது, பல தொல்லைகள் ஏற்படுத்தும். நரம்பு தளர்ச்சி, அதனால பலவீனம், அண்டரோகம், அதனால பாரிச வாயு தொல்லை,
நோய்களும் ஏற்படும். காது வலி, காது கேட்கும் சக்தி இழக்கிறது. பித்த அதிகரிப்பால மஞ்சக்காமாலை, பித்த காய்ச்சல் ஏற்படும். இரத்த சோகை, சித்த பிரமை ஏற்படும். புதன் அங்கே நீசத்தன்மை பெறுவதனாலும், லக்னத்திலேயே அங்கு திக்பலம் பெறுவதனாலையும் சில சாதக பாதகங்கள் அமைவதுண்டு. அடுத்தபடியாக இந்த லக்ன புள்ளி, லக்னத்துல அந்த நட்சத்திரத்துல புதன் என்ன இருக்க பிறந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். புரட்டாதி 4ல் அங்க இருக்கும் பொழுது நவாம்சத்துல கடகத்தில் இருக்கும்போது அவர் அந்த நிலை வீடு அவருக்கு சரியில்லை, கொஞ்சம் பகைத்தன்மையும் பெறுவார். இருந்தாலும் அங்க சுபரோடு வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு சுபரோட வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கலை ஆர்வம் மிக்கவர். ஏற்கனவே சந்திரன் வந்து கலைகள், இசை ஆர்வம் மிக்கவர். பொதுவாக புதன் வந்து வலுத்தவங்க கலைத்துறையிலும் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பாங்க. சந்திரன் அங்கே காம்பினேஷன் கிடைக்கும் பொழுது இன்னமும் சிறப்பு. அதே போல உத்திரட்டாதி 1, 2 இருக்கும்போது சிறப்பு. 1ல் இருக்கும்போது நட்பு பெறுவார், நட்பு பெறுவார். 2ல் இருக்கும்போது உச்சத்தன்மை அடைவார். 3ல் இருக்கும்போது நட்புத்தன்மை பெறுவார். 4ல் இருக்கும்போது மட்டும் அவர் பகைத்தன்மை நல்ல நிலை அல்ல. செவ்வாய் வீடா வரும், அது அசுபர வீடா வரனால அது கொஞ்சம் நல்ல நிலையா இருக்காது. மேற்கொண்டு அந்த ரேவதி சுயச்சார்த்த வரும்போது சிறப்பு. 1, 2, 3, 4 எதுல இருந்தாலும் அவருக்கு நல்ல நிலை தான் கொடுக்கும், சிறப்பு. அடுத்தது குரு. இப்ப அந்த கிரகங்கள மிகப்பெரியது குரு, ஆனாலும் சூரியனோட சிறியது. முழு முதற் சுபர் லக்னத்தில் அங்கே அமரும் பொழுது ஏற்கனவே தனுசு அவருக்கு ஆட்சி வீடு, மூலத்திரிகோண வீடா வரும். பொதுவாக லக்னத்திலே குரு சுபர்கள் அமர்வது சிறப்பு. அதுவும் முழு முதற் சுபர் லக்னத்துல குரு கேந்திராதிபத்தி தோஷத்தை உடையவர் அப்படின்னாலும் அங்க லக்னத்தில் இருக்கும்போது இன்னும் சிறப்பு நிலை அடைவார். ஆட்சி பெறுகிறார், திக்பலமும் பெறுகிறார். ஸோ கேந்திராதிபதி தோஷத்துல பெரும்பங்கு முதன்மை வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த குரு. அதுக்கு அடுத்தது நிலையை வைக்கக்கூடியது சுக்கிரன், 3ஆம் நிலையாக புதன், கடைசி நிலையாக சந்திரன் வருவாங்க. இந்த குரு லக்னாதிபதியே ஆவதாலும் லக்னத்தில் அமர்ந்து பெற்று திக்பலம் பெறுவதாலும் ஆச்சார அனுஷ்டானம் உடையவர்கள், பக்தி தெய்வ நம்பிக்கை உடையவர்கள், சாஸ்திரங்களில் ஆர்வம் உடையவர்கள், குருமார்களை போற்றி வணங்கக்கூடியவர்கள், தீர்த்த யாத்திரை, ஆலயங்கள் தரிசனம் நிரம்ப பெற்றவர்கள், மந்திர தந்திர உபதேசம் பெறக்கூடிய நபர்கள், வேதம் உபநிடதங்கள் பிறருக்கு குருவாக இருந்து வழிநடத்தக்கூடியவர்கள், மத குருமார்கள், நீதிபதிகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இந்த தன்மை அங்க இருக்கும். பொதுவா இந்த குரு வந்து மனிதன் உடல்ல வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை பகுதி, இரத்தம், இரத்த குழாய்கள், ஈரல், விலா எலும்பு போன்ற உறுப்புகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக இருப்பார். நவகோள்ல சுபக்கிரகம், முழு முதல் சுபக்கிரகம் அங்கே இருக்கும்போது சுகத்தை நல்ல வழங்கக்கூடியவர்கள், பொன் பொருள் புத்திரர்களால் ஆதாயம் அடையக்கூடியவர்களாகவும் ஞானம் நிரம்ப பெற்றவராகவும், வழக்கறிஞர் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போல மீன லக்னத்திற்கு 1க்கும் உடையவர், அவரே 10க்கு உடையவர், லக்னத்தில் அமர்வு பெறுவது சிறப்பு. 1, 10 தொடர்பு. அவர் ஜீவனாதிபதியா ஆவறனால சுய தொழில்
சுய ஜீவனம் உடையவர், அறக்கட்டளை நடத்துபவர், தர்ம ஸ்தாபனம் நிறுவி அதன் மூலம் மக்களுக்கு சேவை செய்பவராகவும் இருப்பார். உயர்கல்வி கற்ற உயர் பதவி வகிப்பவராகவும் அரசியல் ஈடுபாடும் உயர் பதவியும் இருக்கும். செலவு செய்ய அஞ்சாதவர், புத்திர பாக்கியத்தில் குறை இருக்காது. அப்படியே புத்திர பாக்கியத்துல சில சமயம் 10 கூடியவர் கர்ம ஸ்தானாதிபதி, அங்கே திக்பலமும் பெறுவார். லக்னத்திலே இருக்கும்போது சிறப்பு. ஒரு ரொம்ப ஒரு சுபத்தன்மை அடையக்கூடாது ஒரு கிரகம் ஒரு லக்னத்திலேயோ எந்த ஒரு பாவத்துக்கோ அதிக சுபத்தன்மையும் பெறக்கூடாது, அதிகமான பாவத்தன்மையும் பெறக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா ஒரு தனித்து இருப்பாராயின் அது அவருடைய கொஞ்சம் தான் தர வேண்டிய பலனை கொஞ்சம் டிலே பண்ணி தான் கொடுக்கும். ஆனா அங்கிருந்து அவருடைய சுபஸ்தானங்கள் 1, 5, 9 திரிகோண ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பாக இருக்கும். ஜாதக உரிய வயதில் என்னென்ன நடக்க வேண்டியமோ அனைத்து பாக்கியங்களையும் கிடைக்க தகுநிலை உடையவர். ஒரு சேர அந்த 1, 5, 9 பார்த்து அந்த ஸ்தானங்களை வலுப்படுத்தக்கூடிய இது நல்ல பலமாக இருந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஸ்தானங்கள் வலிமை பெறும். அதனால அவருக்கு பூர்வ புண்ணியம், பூர்வீக சொத்து, புத்திரர்களால் மேன்மை, ஆன்மீக தரிசனம், தீர்த்த யாத்திரை, கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றவர். சரி, இந்த குரு பூரட்டாதி 4 இருக்கும் பொழுது அங்கே உச்ச அப்படிங்கிற லெவல்ல இருக்கும், சிறப்பு. உத்திரட்டாதி 1 இருக்கும்போது அங்கே நட்பு நிலையில இருக்கும். 2, 3 சிறப்பான நிலை அல்ல. 4வது நிலை உத்திரட்டாதி 4 இருக்கும்போது நவாம்சத்துல செவ்வாய் வீட்டில் இருப்பது சிறப்பு, நட்பு தன்மை பெறுவார். உத்திரட்டாதி 1, 4 சிறப்பான நிலை. ரேவதி 1, 4 சிறப்பான நிலை. அங்கே ஒரு சுபவருக்கும் ஏறுவார். ரேவதி 4 இருக்கும்போது இன்னமும் ராசியிலும் அமாவாசையிலும் ஒரே நிலையில இருக்கும், சிறப்பான நிலை. அதே போல 2ல இருக்கக்கூடாது, 2ல இருந்தால் நீசத்தன்மை அடைவார். பாவரோட வீட்டில் இருக்கும்போது அந்த சனியினுடைய இது தன்மை அவருக்கும் வரும். கும்பம் 2, 3 சிறப்பான நிலை அல்ல. அடுத்து சுக்கிரன் சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். 8 மணிக்கு நெருங்கிருச்சு. அடுத்த வாய்ஸார் நிகழ்ச்சிகள், இந்த வாய்ஸார் நிகழ்ச்சியில நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த வாய்ஸார் நிகழ்ச்சியில நாம சுக்கிரன், சனி, ராகு, கேது பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த இதுல இந்த 9 கோள்கள் ஒவ்வொரு 12 பாவகத்துக்கும் இருந்தா என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத பார்த்து அதை நிறைவு செய்ய இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாய்ஸாட்டில் சந்திப்போம். வாய்ப்பு கொடுத்த நிறு ஐயா அவர்களுக்கு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.